என் பேர் அபிஷேக். நான் கபடிக்கு இங்கே அளத்தரை வந்த டைம் வந்து 2009 வந்தேன். வயசு வந்து 8 வயசு ஆச்சு. 4ஆம் கிளாஸ் முடிகிற டைம். நான் ராஜாமூலம் ஸ்கூலில் படித்தேன். காலேஜ் வந்து எஸ்டி இந்து காலேஜில் படித்தேன். கபடி இன்ட்ரெஸ்ட் வந்து நான் விளையாடுறத பார்த்து எனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிட்டு நல்லா விளையாடுறத பார்த்து. என் ஊர் முருங்காவில், ஆனால் நான் அளத்தரை தான் வந்து சும்மா சின்ன பசங்க கூட விளையாடுவேன். அப்போ பார்த்து ரவீனை வந்து அப்பப்போ கோயிலுக்கு வருவாங்க. பார்த்து நீ யாருக்கு பையன் அப்படி சும்மா கேட்டாங்க. எங்கள் அப்பா பேரை சொன்னோன்னா தெரிஞ்சு. அப்புறம் பாடி வெயிட் அப்போல்லாம் அதிகமாக இருப்பேன். அப்போ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக விளையாடிட்டு ரொம்ப சிங்கமாக இருக்கல. அப்போ பார்த்து நீங்கள் ஒருக்கா கபடி கிரவுண்டுக்கு வா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நீ ப்ராக்டிஸ் பண்ணு, சும்மா வந்து விளையாடுன்னு சொன்னாங்க. அதுலேருந்து நான் கபடி விளையாட அளத்தரைக்கு நான் வர ஆரம்பித்தேன். அதுலேருந்து நான் இன்ட்ரெஸ்ட்டாக ஃபஸ்ட்டு கபடினா என்னன்னு தெரியாது. வேணாம் தான் ஃபஸ்ட்டு என்னை கூப்பிட்டு விளையாட வைக்க, நீ விளையாடணும்னு சொல்லி ஸ்டார்டிங் பண்ணாங்க. ஆனால் நான் அந்த டைம் நான் ரொம்ப சின்ன வயசு, 8 வயசு தான் இருந்து. ஆனால் ஃபஸ்ட் நாள் வந்துட்டு பயந்து திரும்ப வந்துட்டேன். அந்த டைம் வந்து இங்கே நிறையா உள்ளூர் பசங்களே 100 பசங்க 200 பசங்க இருப்பாங்க. அதில் பொண்ணுங்க வேறு அதிகமாக இருப்பாங்க. அதை பார்த்த உடனே நல்லா பயந்து இப்படி திரும்ப வந்துட்டேன். திரும்ப என் ஃப்ரெண்டு தான் கூட அனுப்பிவிட்டாங்க. நிஜேஷு, வினோத் அவங்க தான் அனுப்பிவிட்டாங்க. கபடி விளையாட போவோமாக்கா, உள்ளே அனுப்பிவிட்டு நல்லா வரலாமாக்கா, ரவீனை கூப்பிட்ருக்காங்க, அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லி 2வது இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் அளத்தரைக்கு. அதுக்கப்புறம் ரவீனை தான் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கவரு எல்லாமே ஆர்ச்சி, நீ ஃபஸ்ட்டு ஆர்ச்சி தான் நிற்கணும்னு சொல்லி ரவீனை தான் எல்லாமே தொடக்கி விட்டது. அப்படி 5ஆம் கிளாஸ்லேருந்தே அப்படி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிது கபடி. பெரிய பசங்களோட வந்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சா இன்னுட்டு பழக்கினாவே. இன்னுட்டு பழக்கின அப்புறம் கபடி விளையாட கற்றுக்கிறதுக்காண்டி ரைட் அடிச்சு விட்டு அப்போ அந்த டைம்லேருந்து பெரிய பசங்க கூட தான் என்னை ப்ராக்டிஸ் பண்ண விட்டாங்க. நான் இப்போ 5ஆம் கிளாஸ்னால் 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அவங்க கூட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். நான் இப்போ வர வரைக்கும் பெரிய பசங்களோட தான் ஃபஸ்ட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ வர கபடி விளையாடிட்டு இருக்கிறது எல்லாமே அளத்தரை டீம் தான் விளையாடிட்டுருக்கேன். 5ஆம் கிளாஸ்லேருந்து 6ஆம் கிளாஸ் போகும்போது ஆல் இண்டியா மேட்ச்சுக்கு என்னை அனுப்பிவிட்டாங்க. ரவியனை குளத்தூர் மேட்ச்சுக்கு அனுப்பிவிட்டாங்க. அப்போயே போய் நிற்கிறம்போது எல்லாருமே என்ன சின்ன பையன் வந்திருக்கான்னு சொல்லி ஆரவாரமாக பேசினாங்க. அப்போ சுரேஷனை வந்து குளத்தூர் சுரேஷன் வந்து எந்த ஊர் என்ன இதுன்னு கேட்டு விசாரித்தாங்க. அந்த டைம் சின்ன பையனாக இருந்தேன். ஏன்னா அவங்க யாருன்னே ஃபஸ்ட் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விளையாட ஆரம்பித்தோன்னா லேடிஸ் டீமை எங்களோட கொஞ்சம் மிங்கிள் பண்ணி அவங்களோட விளையாடு கேமாக இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு 2 பேருக்கும் சண்டை, எலியும் புளியும் மாதிரி தான் சண்டை போடைப்பாங்க. அவங்க ஒரு பொம்பளை ஒன்று பாயிண்ட் எடுக்குன்னு சொல்லி அவங்க விருப்பத்துவாங்க. சின்ன பசங்க கூட வந்து சீனியர் அக்கா வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. வசந்தி அக்கா, நதி அக்கா அவங்க வந்து நல்லா விளையாடிட்டு இருக்கும்போது எங்களை கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அப்படி இது பண்ணும்போது தான் அவங்க எல்லாம் கேமு அவங்களுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. அப்புறம் எங்களுக்கும் நாங்களும் விளையாடி பழகி அவங்களோட பழகி எங்களும் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. ஸ்டேட் மேட்ச்சு போய் விளையாட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அது அதில் போய் நாங்கள் தேர்ட் அடிச்சுட்டு வந்தோம். நம்பி விட்டாங்க. ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இவன் விளையாடுவான், இவன் தான் ஆர்ச்சிலான்னு சொல்லி ரவீனா தான் கம்பல் பண்ணி விளையாட விட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மேட்ச் நல்லா விளையாட ஆரம்பித்தேன். அதில் வந்து எல்லா மேட்ச்சும் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுத்த வருஷமே ஸ்கூல் ஸ்டேட்டு போய் நாங்கள் தேர்ட் வந்தோம். அப்புறம் நான் ஹிந்து காலேஜில் 17 வயசில் வந்து யூனிவர்சிட்டி ஆடினேன். 18 வயசில் வந்து ப்ரோ கபடி தமிழ் தலைவர் டீமில் NOPயில் சைன் பண்ணி 18 வயசுலேயே விளையாடிட்டேன். 19 வயசில் சீனியர் நேஷனல் ஆடினேன். 3 தடவை இந்தியா கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன். 2021 தான். 21 வந்து இன்கம் டேக்ஸில் வந்து கால் ஃபார் பண்ணாங்க. கால் ஃபார் பண்ணும்போது போய் ட்ரையல்ஸ் அட்டன் பண்ணேன். அதில் அப்பாயின்மெண்ட்டு போடுற மாதிரி வச்சுருந்தாங்க. எப்படி அந்த லிஸ்ட்டு அதில் லிஸ்ட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து லிஸ்ட்டு அது வந்து கேன்சல் ஆகிட்டு, அது வந்து கேஸ் விழுந்து அப்படி பிரச்சனை வந்து அது அப்படியே கேன்சல் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஜாப் ப்ரெஷர் விழ ஆரம்பிச்சிட்டு வீட்டிலேருந்து. 22 வயசுலேயே விழ ஆரம்பிச்சிட்டு என்ன வேலை என்னாச்சுன்னு எல்லாேருக்கும் வேலை கிடச்சிட்டு, உன் கூட இருக்கும் உன் கீழே இருக்கும் எல்லாேருக்கும் வேலை கிடச்சிட்டு உனக்கு என்ன வேலை கிடைக்கல அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது எனக்கு வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல, கபடியில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அது கொஞ்சம் மனசு அந்த டைம் இன்ஜுரியும் வந்து வர ஆரம்பிச்சிட்டு, பேக் இன்ஜுரி, ஷோல்டர் எல்லாம் ஆரம்பிச்சிட்டு, அதுலேருந்து மீண்டு வந்து பார்த்தா அது நம்ம அந்த டைம் கேமை கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சு. நான் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷனில் வந்து ரொம்ப மைண்ட் டிப்ரெஷனாக இருக்கும்போது கோச்சு தான் எனக்கு வந்து கோயிலில் வளர்க்கவே, இங்கே அளத்தம்மன் கோயிலில் வந்து எங்கள் கிரவுண்டு கோயிலில் வளர்க்க வைக்க சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்லும் போது தான் நான் வந்து விளக்கு வச்சு பௌர்ணமி, அமாவாசை அந்த டைம் வந்து ஒரு மாதம் அப்படி 2 மாதம் வைக்க சொல்லுவாங்க. அது வந்து நான் வந்து அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் மைண்டு டிப்ரெஷன் கொஞ்சம் நார்மலாகிடுச்சு. அதுக்கப்புறம் நீ ஒழுக்கமாக இருக்க, ப்ராக்டிஸில் தான் கொஞ்சம் இது பண்ணுற, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது டிப்ரெஷன், அதனால் நீ ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால் கொஞ்சம் வளர்க்குவே, அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும், நம்மள உனக்கு நம்பிக்கை, அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கைக்கூடி வர நம்பிக்கை வை. ஏன்னா எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கைலாம் ரொம்ப கிடையாது. கடவுளே ரொம்ப நான் நம்ப மாட்டேன்.
நம்மளால தான் எல்லாம் முடியும், நம்ம கையில் தான் எல்லாம் இருக்குது. ஏன்னா ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது. அதுக்கப்புறம் தான் கடவுள் வந்து நமக்கு கடவுளில் நம்பிக்கை இருக்கணும். கடவுள் மேலே தான் பாரத்தை போகணும். ஏன்னா இன்ஜுரி, ஏன்னா வீட்டு ப்ரெஷரு, கிரவுண்டில் ப்ரெஷரு எல்லாமே சேர்த்து அங்கே போட்டால் தான் நம்ம வந்து அடுத்தது வந்து மைண்டு ஃப்ரீயாகவே அடுத்த ஸ்டெப் போக முடியும். அப்படி சொன்ன அப்புறம் தான் நான் அதுக்கப்புறம் வழக்கு வச்சேன். அதுக்கப்புறம் வேணும் தான் நீ ஒழுக்கமாக இருக்கலாம், நல்லா கிடைக்கும், வேலை எதனாலும் கிடைக்கும், பயப்படாத. ஏன்னா நம்ம மேலே கடவுள் மேலே பாரத்தை போட்டுரும். ஏன்னா நீ வந்து எந்த தப்பும் பண்ணலை, ஒழுக்கமாக இருக்க, நம்பிக்கை ஏரியில் நல்லா நடக்கும்னு சொல்லி அதுக்கப்புறம் ப்ரெஷர் கம்மியாக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் இப்போ பெங்களூர் கஸ்டம்ஸில் ஜாப் கிடச்சி. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக ஓரளவு ஃபீல் ஆகுது. ஏன்னா சாமி இருக்குது கொஞ்சம் நம்புகிறேன். ஏன்னா இப்போ வந்து ஜாப் கிடச்சதை பற்றி, ஏன்னா ஆமாம் அப்போ வந்து எல்லாம் நெகட்டிவ் ஆனது இப்போ எல்லாம் பாசிட்டிவ் ஆகுது. அப்போ தான் நம்பிக்கை வருது, சாமியும் இருக்குது. ஏன்னா அந்த வழக்கு வச்சது நான் இப்போ தான் கொஞ்சம் பெனிஃபிட், நான் இது அதில் ஒரு பெனிஃபிட்டாக நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் நான் இதுவரைக்கும் நான் சரக்கு தம்மு தண்ணி எதுவுமே அடித்தது கிடையாது. ஏன்னா எனக்கு ஒரு ஃபோக்கஸ் இருக்குது, நான் இந்த வருஷம் விளாடணும், இத்தனை வயசு விளாடணும், அதுக்காண்டி கடைப்பிடிச்சிருக்கேன். ஏன்னா நான் வீட்டுக்கிட்டே பார்ப்பேன், எங்கள் அப்பப்போ ட்ரிங்க் பண்ணும்போது அது வந்து எனக்கு வந்து என்கிட்ட இரிட்டேட்டாக இருக்குது. ஏன்னா அது வந்து நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். அது அப்போ இருந்து பார்த்து அதில் ஒரு வெறுப்பு வர ஆரம்பிச்சிட்டு, அதனால தான் எனக்கு அதில் சரக்கு தம்மு தண்ணி மேலே இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. நம்ம வந்து கரெக்டாக ஒழுக்கமாக இருந்தால் தான் நம்ம அடுத்தது நல்லா ஸ்டெப்பு போக முடியும். ஏன்னா நம்ம சரக்கு தம்மு அடிச்சுட்டு இருந்தால் அது வந்து நம்ம இப்போ கபடியை விட்டாலும் அது கண்டினியூவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லைஃப் அடுத்தது போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து அதே மாதிரி நீங்களும் அதே மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா அவன் வீட்டில் சொல்லிடணும், நம்ம வீட்டில் ப்ரெஷர் வரும், கண்டிப்பாக சமூகம் ப்ரெஷர் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லி புரிய வைக்கணும். நீங்கள் அந்த இடத்த ஃபஸ்ட்டே மெச்சூராக ஹேண்டில் பண்ணி நீங்கள் தான் வெளியே வரணும். அப்போ வந்தால் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு போகும்போது ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஏன்னா சிலவங்களுக்கு வந்து 21 வயசில் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், சிலவங்களுக்கு 23, 24 அப்படி இருக்கும், சிலவங்களுக்கு சின்ன வயசுலேயே இருக்கும். அதனால் நீங்கள் எதுவுமே அடுத்தவங்கள பார்க்காம உங்கள் கேம் பார்த்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி நீங்கள் அடுத்த ஸ்டெப் போகணும். ஏன்னா நம்ம வேலைன்னு பார்த்தா எப்போ கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது, நம்ம கையில் இல்லை. ஏன்னா எனக்கே சின்ன வயசில் வந்தது கை விட்டு போச்சு. ஏன்னா இப்போ தான் அடுத்து 2 கிடச்சிருக்கு. அதனால் நீங்களும் கான்ஃபிடெண்ட்டாக எப்போவுமே உங்கள் கேமை இம்ப்ரூவ் பண்ண மட்டும் ஃபோக்கஸாக பாருங்கள். ஏன்னா வேலைங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரில, ஏன்னா அடுத்தவங்களுக்கு ஒரு லக் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் இருக்கும், ஏன்னா அப்படி இருக்கும். நம்ம வந்து அதை நம்ம பார்த்துட்டு இருந்தால் நம்ம கேம் தான் டவுன் ஆகும். நான் வந்து ரொம்ப டிப்ரெஷனாக இருக்க டைம் தான், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண டைம் தான். அதுக்கப்புறம் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சி ஃபீல் பண்ண டைம் தான். அதுக்கப்புறம் வந்து மைண்டை ஒரு இதில் வந்து கெஸ்ட்டு போய் ப்ளே பண்ண ஆரம்பித்தேன். ப்ளே பண்ண அப்புறம் வந்து முடிச்சுட்டு கிரவுண்டு வரும்போது கிரவுண்டில் ஏற்றவே இல்லை குரோவின்னு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். என்ன நீ இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்ட சொல்லிவிட்டு, அதுக்கடுத்து கொஞ்ச நாளாக வந்து 1 வருஷம் கிட்ட நானும் ப்ராக்டிஸ் மேட்ச் இன்னும் பண்ணவே இல்லைங்க. ப்ராக்டிஸ் வந்து நான் தனியாக பண்ணிவிட்டு நான் அப்படி போயிடுவேன். அதுக்கடுத்து மேட்ச் மட்டும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அப்பாயிண்ட் ஆன அப்புறமும் கூட ரவேனா வந்து வேறு கிளப்பு போய் இப்போ நீ அங்கே வந்து கர்நாடகாவில் இருக்குது, இப்போ கர்நாடகாவில் ஏதாவது ஒரு கிளப்பில் போய் ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச் ஆடு அப்படி ரவேனா ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நான் வந்து நீ என்கிட்ட கேட்டுட்டு போயிருந்தால் கூட நான் ஒன்று சொல்லிக்க மாட்டேன், நீ கேட்காம போயிருக்க. இப்போ வந்து நீ வந்து கர்நாடகாவில் இருக்கனால நீ வந்து அங்கே போய் மேட்ச் ஆடணும்னா இப்போ ஏதாவது ஒரு கிளப்பில் ஆடி தான் தீரணும், அதனால் இப்போ ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ வந்து அளத்தாரில் மட்டும்தான் விளாடணும், நீ எதுக்கு வேறு கிளப் ஆடுறன்னு சொல்லிட்டு விளாட்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறேங்க என்கிட்ட. அதனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதை வச்சு அதுக்கப்புறம் நீ 1 வருஷம் விளாடவே இல்லை, இன்னும் நான் வந்து ஒத்துக்கலை விளாடுறதுக்கு அப்படி சொல்லி ரவீனே வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பனிஷ்மெண்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இதே மாதிரி நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. ஏன்னா கெஸ்ட்டு வந்து ப்ளே பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது அர்த்தம். அதனால் ஒழுக்கங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரி வேணும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து கெஸ்ட்டு வந்து ரொம்ப ப்ளே பண்ணதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களப்போ நீங்களே உயர்த்த பாருங்கள். ஏன்னா உங்களப்போ நீங்கள் உயர்த்தினா தான் முடியும், வேறு அடுத்தவங்க வந்து உயர்த்துறது எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்களும் உங்கள் கிளப்பை உயர்த்தினா மட்டும் தான் முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒழுக்கமாக இருந்தால் தான் சரிப்படும். அந்த டைமில் வந்து எனக்கு ரொம்ப நிறைய ஃபேன்ஸ்னு சொல்லி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக கொடுப்பேன், அடுத்த இந்த வருஷமும் கண்டிப்பாக கொடுக்க நம்பிக்கை இருக்குது. ரவேனா வந்து அந்த டைம் நான் சின்ன குழந்தையில இருக்கும்போதே நீ இந்தியா ஆடுவா கண்டிப்பாக, நான் என் பேர் நிக் நேம்னு சொல்லி பவர்னு சொல்லி வச்சது எல்லாமே ரவேனன் தான். இந்தியா ஆடுவான்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே சொல்லி மோட்டிவேஷன் பண்ணாங்க. ஆனால் அது என்னால் இப்போ பண்ணி கொடுக்க முடியல. ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு என்னென்ன கம்பேக் கொடுத்து நான் இந்த வருஷம் இந்த வரக்கூடிய மேட்ச் எல்லாமே நல்லா விளையாடி கொடுத்து கண்டிப்பாக நான் இந்தியாவும் நான் ஆடி காட்டுவேன் ரவேனனுக்கு. அப்போது சின்ன வயசுலேயே நீ அர்ஜுனா ஆடு வாங்குவான்னு சொல்லுவாங்க. ஆனால் இது என்னால் பண்ண முடியல. ஆனால் கண்டிப்பாக அடுத்தது நான் கண்டிப்பாக வாங்கி கொடுத்து நான் ரவேனை சொல்ல வாக்கை நான் காப்பாற்றுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது.